The Chennai Silks win Wow Summer Sale. Let's the celebrations begin. ஷேக்ஸ்பியர் ட்ராமா ஒன்று சின்ன வயசில் கிடைச்சு. ஃபஸ்ட் நான் போனேன், அது என்னடா இங்கிலீஷ் ட்ராமா ஃபுல்லாக, நம்மளுக்கு இங்கிலீஷே வராது, ஆனால் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், குட் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அப்படி இப்படின்னு பிடிச்சி ஒரு ரோலை வாங்கிட்டேன். கிடைச்சா சர்வெண்ட் ரோலு. கிரகணம்னு நாங்கள் சொல்லி ஒரு படம் பண்ணோம் 2017 இளன் டைரக்ஷன் தான். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் தான் பியார் பிரேமா காதல் வந்து இளன் அவர்கள் தான் உங்களை கைப்பிடிச்சி கூட்டு வராருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ப்ரோ. இளன் வந்து ஒரு விதத்தில் என்னோட குருன்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு அலுமினி மீட்டிங்கில் அந்த லவ்வர் வந்து விட்டு போயிடுவாங்க. அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சீன், ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். ஃபீல் பண்ணி அழுதுட்டு கீழே வருவார். அந்த ஷாட் தான் ப்ரோ எனக்கு கவின் ப்ரோ நான் பார்த்து மெஸ்மரைஸ் ஆனது. ஆஹா, இவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆக்டர். ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் ரோகிணியில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காந்து படம் முடிச்சுட்டு நாங்கள் குருவாக நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஒருத்தர் மட்டும் அந்த எழுந்து குடுன்னு ஓடி வந்து என்னை பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டேன். உங்களே? ஆமாம். என்னதான் இதுவாக இருந்தாலுமே இப்போ இதுலேயே இருக்கும்ல, காசு இல்லை ப்ரோ, அம்மா காசு இருக்காம்மா அப்படின்ற மொமெண்ட்லாம் நிறைய எனக்கு வந்திருக்கு லைஃப்பில் பர்சனலாகவே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க பயங்கரமாக. ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு ஸ்பெஷலான நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்க ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் படத்தில் சின்னதாக ஒரு ரோலா இல்லை பெரிய ரோலா அப்படின்னு நம்மளே குழப்பத்தில் ஆழ்த்தின ஒருத்தர் தான். எல்லார்ட்டையும் இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இப்படி ஒரு ஃப்ரெண்டு நம்ம லைஃப்பில் நம்ம கூட இருந்தால் லைஃப் நல்லா இருக்குமே, அப்போ சின்ன தொலைகள் இருக்கும், இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ஒருத்தர் குலாபி அப்படின்ற கேரக்டரில் நடிகர் தீப்ஷா அவர்கள். வணக்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. படத்தில் பார்க்குறப்ப வேற மாதிரி இருந்தீங்க. கேரக்டர் இது இதுவா அதுவா? இல்லை, இதுதான் ப்ரோ நிஜம். கொஞ்சம் எப்பவுமே நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான் எப்பவுமே. ஓ, அது ஸ்க்ரீனில் அது நம்ம வேறு மாதிரி தான் இருந்தாகணும். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது சின்னதாக ஒரு கேமியோ போல் சின்னதாக வந்துட்டு போவார் அப்படின்னு நினச்சோம். செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ தீப்ஸ் யார், எப்படி சினிமாக்குள்ள வந்தார், உங்களை பற்றி சில விஷயங்கள். கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ, இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது வந்து ஃப்ரம் எர்லி சைல்டுஹுட் தான். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனு. அதில் வந்து லைக் ஒரு ஃபாரினர் மாதிரி, அதாவது ஒரு பிளாக் கப்புள் மாதிரி நானும் என் ஃப்ரெண்டு வந்து மோனிகா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு. ஸோ அவங்கள வந்து பேர் பண்ணி ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தது வந்து அந்த ஸ்டேஜ் தான், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ரொம்ப சின்ன வயசில் தான், ரொம்ப சின்ன வயசில். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகி இது வந்துச்சு ப்ரோ, கரகாட்டம். கரகாட்டம்ன்ற மாதிரி ஒரு மாதம் ஃபுல்லாக செம்ம ஹைப்பு ஸ்கூலில். கரெக்டாக ஆடுவீங்க? கரகாட்டம்ன்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், 2-3 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இதை கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஒரு குடத்தை வச்சு ஃபுல்லாக ஒரு 2 months ப்ராக்டிஸு, எதையுமே கட்டாமல் அப்படியே ஆடி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஹைப்பை க்ரியேட் பண்ணியாச்சு. அதைகளாக தான் குதிப்பேன்ற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி தான் குதிப்பேன்னு சொல்லி இது பண்ணியாச்சு. ஸோ அது ஒரு 2 months அப்படி இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ் டே அப்போது வந்து கரெக்டாக ஒரு 30 seconds தான் பாட்டு ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் ஆகி போயிடுச்சு. ஆமாம். பட் ஆனால் அது அந்த 30 seconds வந்து பயங்கரமாக எல்லாருமே என்ஜாய் கட்டாமலே ஆடிட்டீங்க. ஆமாம், அந்த மாதிரி. ஓகே. ஆமாம், அது மட்டும் என்ஜாய் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஸோ ஓகே, இந்த ஒரு இப்போ என்ன இப்படி ஒரு அந்த அப்ளாஸ்க்கான ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த சைல்டுஹுட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கர இதுவாக கைத்தட்டலே நமக்கு ஒரு பயங்கர பூஸ்டாக இருக்கும். ஸோ அப்பத்துலேருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. ஸோ சம்வாட் நம்ம ஏதாவது ரிலேட்டடாக ஆர்ட் ரிலேட்டடாக தான் நம்ம ஏதாவது போகணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஷேக்ஸ்பியர் ட்ராமா ஒன்று சின்ன வயசில் கிடைச்சு. ஃபஸ்ட் நான் போனேன், அது என்னடா இங்கிலீஷ் ட்ராமா ஃபுல்லாக, நம்மளுக்கு இங்கிலீஷே வராது, ஆனால் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், குட் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அப்படி இப்படின்னு பிடிச்சி ஒரு ரோலை வாங்கிட்டேன். கிடைச்சா சர்வெண்ட் ரோலு. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த டைலாக்கு, ஹியர் இஸ் யுவர் லெட்டர், திஸ் வில் டெல் யூ அப்படின்னு ஒரே டைலாக். இது ஒரே டைலாக் தான், இது ஒரே டைலாக் தான். அதுவும் கரெக்டாக வருவேன். அதுக்காக அந்த பிளாண்டு விக் இருக்குல்ல, அந்த பிளாண்டு விக்லாம் வந்து வாடகைக்கு வாங்கிட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய எர்லி ஸ்டேஜஸ் வந்து இருந்த இது. அப்பத்துலேருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் எங்கள் பாட்டி இருக்காங்க, சின்ன வயசுலேயே வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்காக வந்து சின்ன சின்ன பசங்களெல்லாம் வந்து சதுரங்கம்னு சொல்லி ஒரு படம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த படம் தான் நினைக்கிறேன், ஸ்ரீகாந்த். ஆமாம், அதுக்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு வந்து போகணுன்னு சொல்லி ஒரு 10 பசங்க வேணும்னு சொல்லி காலையிலே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்போ வந்து இன்னொரு ஆயா, அவங்க வந்து என்னுடைய
ஃப்ரெண்டு அங்கே ஆயாவோட ஃப்ரெண்டு அவங்க. ஸோ சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் காலைல எழுந்து ஆயா ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணிலாம் வச்சுட்டு இது ஷூலாம் போட்டு பக்காவாக ரெடியாக இருக்கேன். யாருமே கடைசி வரைக்கும் 6 மணி ஆச்சு. ஒருத்த கூட ஓகே இது பொய் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் நடந்திருக்கு. அந்த தேடல் வந்து எனக்கு எப்போ அந்த சினிமான்ற அந்த தேடல் வந்து எப்பவுமே எனக்குள்ளே இருந்துச்சு. பர்ஃபார்மிங் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் வந்து எனக்கு எனக்குள்ளே எப்பவுமே இருந்துச்சு. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இங்கே தான் வந்து நான் இளன் தான் என்னுடைய வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோட 11th 12th சைல்ட்ஹுட் மேட்ஸ் நாங்கள். ஓகே. ஸோ இந்த ஃபிலிம் மேக்கிங் ஜேர்னியே வந்து எனக்கு இன்ஸ்பயர் பண்ணது வந்து இளன் தான் சின்ன வயசுலேருந்து. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குது. நான் வந்து வேற ஒரே ஸ்கூல் தான், பட் பெருசாக பேசிக்கிறது கிடையாது. நாங்கள் ஒரே கிளாஸ் தான், பெருசாக பேசிக்கிறது கிடையாது. பட் ஆனால் ஒரு மிமிக்ரி காம்படிஷன் ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போ வந்து இளன் வந்து என்னை பார்த்துட்டு ஓகே இந்த பையன் வந்து ஏதோ இது பண்ணுறா. இப்போ அந்த மிமிக்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா என் வயசுலேயே தான் பண்ணியிருப்பேன். பட் அந்த டைமில் அது வந்து ரொம்ப அது ஒரு விதமாக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜும் ஒரு மைக்கில் ஒரு ரிசீவ் பண்ணுற நம்மளை ரிசீவ் பண்ணுற ஒரு விதமும் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே பேரலாக ஷார்ட் ஃபிலிம்ஸு அப்படியே இளனோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. ஸோ அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸு. அதுக்கப்புறம் வந்து கிரகணம்னு நாங்கள் சொல்லி ஒரு படம் பண்ணோம் 2017 இளன் டைரக்ஷன் தான். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் தான் பியார் பிரேமா காதல் வந்து நான் பியார் பிரேமா காதல் ஸ்கிரிப்டிங் டிஸ்கஷன்லையும் ஸ்டோரி டிஸ்கஷனில் நான் இருந்தேன். பியார் பிரேமா காதலோடைய ஃபுல் ஸ்டோரி டிஸ்கஷனில் நான் இருந்தேன். ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி அப்படியே இளன் கூட ட்ராவல். அப்புறம் பியார் பிரேமா காதலுக்கு அப்புறம் வந்து ஆடையில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் ரத்னா அண்ணா கொடுத்தாரு. ஸோ அது பண்ணேன். அப்புறம் வந்து ஆகாஷ்வாணின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் கவின் அது ஈனோக்குன்னு சொல்லி அட்லி சாருடைய அசோசியேட் ஒருத்தர், என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஈனோக்கு. ஸோ அவர் அந்த ஆல்ரெடி சின்ன சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு தெரியும் அவரை. பட் நாங்கள் ஒன்றா ஷார்ட் ஃபிலிம் அவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் நம்ம நடிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு தேடலெல்லாம் இருப்பேன் சின்ன வயசில். ஸோ அப்போ வந்து அந்த ஆகாஷ்வாணின்ற ப்ராஜெக்டே வந்து எனக்கு மேஜிக்கில் தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அது வேறு யாரோ வந்து கேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது அந்த கேஸ்டிங் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது மேஜிக்கில் அது எனக்கு கூட வந்துடுச்சு. திருப்பி வந்து எனக்கு அந்த ரோல் வந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஆகாஷ்வாணி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து முஸ்தஃபான்னு சொல்லி ஆக்டர் சதீஷ் இருக்கார், காமெடியன் சதீஷ் சார் இருக்கார்ல, அவருடைய படம் ப்ரோ. ஓகே. அவருடைய படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் மந்த்தில் ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் ப்ரோ. ஸோ இதுதான் நம்மளுடைய சிம்பிள் இதுதான் சினிமாக்குள்ளே வரீங்க. ஆமாம் ப்ரோ. இப்போ இளன் அவர்கள் தான் உங்களை கைப்பிடிச்சி கூட்டு வராருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ப்ரோ. இளன் வந்து ஒரு விதத்தில் என்னோட குருன்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது அந்த எப்போ அந்த மெமிக்ரி பார்த்து ஸ்டேஜில் பார்த்து என்ன இது பண்ணானோ அப்பத்துலேருந்தே எங்களுக்குள்ளே வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன்னு சொன்னீங்க. எப்படி அறிமுகமானீங்க 2 பேரும்? அதுதான் ப்ரோ. இந்த மிமிக்ரி தான். ஓகே ஓகே. மிமிக்ரியில் பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு அண்ணா நியூஸ், அதுக்கப்புறம் நாங்கள் மல்டிபிள்ஸாக ட்ராமாஸு ஆட்ஸ் இளந்தான் எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த வேர்ல்டுக்குள்ளே என்ன லைக் கூப்பிட்டு போகிறான் ஃபுல்லாக. ஸோ இன்னும் ட்ராமா இருக்குது, காம்படிஷன்ஸ் இருக்குது, ஸ்கூல்லலாம் ஓடிலாம் எனக்கு கொஞ்சம் நல்லா படிக்க மாட்டேன். ஸோ அதனால் ஓடிலாம் தரமாட்டாங்க. இவன் கொஞ்சம் இளன் நல்லா படிப்பான். ஸோ அதனால் அவனை வச்சு அப்படியே ஓடியில் போயிட்டு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாமே இது பண்ணுறது. ஸோ நாங்கள் அப்படியே ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகிருந்தோம். அப்புறம் இன்டர் காலேஜ் காம்படிஷன் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் போயிட்டு டாக் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமாலாம் பண்ணோம். அது ஒரு செம்ம கதை அது. ஸோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எப்போயுமே எங்களுக்கு ஒரு சொதப்பல் நடக்கும் ப்ரோ. ஏதாவது மைக் பாட்டு ஆஃப் பண்ணிடுவானுங்க, இல்லை மைக் ஒர்க். இந்த வாட்டி மைக்கு ஃபுல்லாக மைக் ஒர்க் ஆகும் போயிடுச்சு. அப்படியே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லாருமே ஃபுல்லாக சைலண்டாக இருக்கு, கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு ஃபுல்லாக. அப்படியே திரும்பி இல்லைன்னு பார்த்தேன், ஏய் மைக்கை கீழே போட்டு கத்துறா, பேசுகிறா, பரவாயில்லடா, ஒர்க் ஆகுனாடா அப்படின்னு. ஸோ நம்ம படத்துலேயே ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அந்த நம்ம ஸ்டார் படத்துலேயே வந்து ஒரு விஷயம் ஒன்று வரும். நீ தழும்ப வந்து என்னைக்கு மறைச்சிட்டியோ நீ ஒரு நடிகன் ஆகிடுவடா அப்படின்ற மாதிரி. அதுக்கான ஒரு சின்ன இது விஷயமா தான் நான். ஸோ அப்பத்துலேருந்தே அவனுக்குள்ளே இந்த தாட் ப்ராசஸ் இளனுக்குள்ளே அது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மைக்கெலாம் தேவையில்லடா, தூக்கி போடுறா, கத்தி பேசுகிறா, பரவாயில்லடா, எதா இருந்தாலுமே நிறுத்தாதடா அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னான். ஸோ அதுதான் அந்த ஸ்பெஷல் மொமெண்ட்டு எனக்கு ட்ரைவ் பண்ணுற இந்த மொமெண்ட். 2 பேரும் காலேஜில் ஜாலியாக தான் இருந்திருக்கீங்க. இந்த படத்தில் உங்களுடைய காலேஜ் போர்ஷன் எதுவும் ஆட் பண்ணியிருக்கீங்களா? எங்களுக்கு தெரியாமல். இல்லை ப்ரோ, இது எல்லாமே கொஞ்சம் ஃபிக்ஷன் தான் ப்ரோ. அப்படியா? ஆமாம், ஃபிக்ஷன் தான். இல்லை லைட்டாக நடந்த விஷயங்கள் கூட எதுவுமே இல்லையா? லைட்டாக அது ஜென்ரலாக இருக்கும்ல ப்ரோ, நம்ம லவ் பண்ணிட்டு இருப்பான், ஃப்ரெண்டு லவ் பண்ணிருப்போம், அதே மாதிரியான விஷயங்கள் போட்ட கலாய்க்கிறது. அதான் அந்த ஹீரோயின் வந்து அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்கல்ல, அடிச்சுட்டு போயிட்ட பிறகு நான் மட்டும் தான் பார்த்தேன், யாரை கேட்குறேன் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு காலேஜில். அப்புறம் வந்து நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபுல்லாக. ஸோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ தேட்டருக்கு போனீங்களா? ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு?
ப்ரோ ரொம்பவே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடய வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது ப்ரோ ரிசீவ் பண்ணிட்டாங்க ஆடியன்ஸ். நான் ஒரு 2 days தியேட்டர் விசிட்லாம் போயிருந்தேன். ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ண விதத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் ரோகிணியில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் சீட்டில் உட்காந்து படம் முடிச்சுட்டு நாங்கள் குருவாக நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஒருத்தர் மட்டும் அந்த எழுந்து குடுன்னு ஓடி வந்து என்னை பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டேன். உங்களையா? ஆமாம், கட்டி பிடிச்சிட்டு பக்கத்தில் இளநிருந்தார் பார்த்து, சார் ஏன் சார் என் மாமாவை துபாய்க்கு அமிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணார். அப்போ அவர் 2-3 டைம் என்னை கட்டி பிடிச்சி இது பண்ணார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ப்ரோ. அழுதுட்டார் ப்ரோ. ஏன்னா அவர் எப்படி சொல்லி கனெக்ட் பண்ணிட்டாருன்னா, என் மச்சான் என் ஃப்ரெண்டு அவன் ஒன்றும் துபாயில் இருக்கான், நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அவனை அப்படின்ற போது இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. ஸோ நம்ம என்னதான் எமோஷ்னல் ஆகுது, அதை தாண்டி என்னதான் ஆனாலும் அதான் நம்ம படத்தில் வர டைலாக் தான், வயது முதிர்ந்த போதிலும் என்னதான் வரட்டும்டா பரவாயில்ல, ஒரு வருஷம் வந்துட்டோம், ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இங்கே இருந்தாச்சு. ஸோ இப்போ தான் சினிமா என்னன்றது லைட்டாக புரியுது. அதனால பொறுமை ரொம்ப முக்கியன்றதையும் நான் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன் ப்ரோ. அதே மாதிரி எனக்கு வந்து நம்ம பயங்கரமான ஒரு இதுவாகணும், ஸ்டார் ஆகணும் அந்த மாதிரியான எனக்கு இது இல்லை ப்ரோ. நான் வந்து ஒரு பர்ஃபார்மராக ஆகணும். ஓகே. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி அன் ஆக்டர் அப்படின்றது தான் எனக்கு மெயின் ப்ரோ. அதாவது இவன்கிட்ட என்ன கொடுத்தாலும் ஹி கேன் ப்ளே தட் எமோஷன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து நான் கெயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ அதுதான் என்னுடைய இது. ஸோ நல்ல அனுபவமாக இருந்திருக்கும் இப்போ அந்த படம் உங்களுக்கு. ஆமாம் ப்ரோ, ஆமாம். ஸோ இதில் வந்து கவினுடைய நடிவை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா அந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அவருடைய ஆக்டிங் தான். ஒவ்வொரு பரிமாணத்துலையும் அவர் வேறு வேறு கெட்டப்லையும் பரிமாணிக்கிறாரு. ஆமாம், நீங்களும் அவர் கூட வரீங்க. எப்படி கவின்ட்ட அதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? உண்மையிலேயே நான் இப்போது ஆகாஷ்வாணியில் பார்த்த ஒரு வெர்ஷன் வந்து ஒரு வேற வெர்ஷன் ப்ரோ. ஆகாஷ்வாணியில் நான் அவர் கூட இது பண்ணும்போது அவருடைய ஆக்டிங் வந்து ஒரு வேறு மாதிரியான வெர்ஷன். நான் அப்போவே வந்து எனக்கு ஆகாஷ்வாணி அந்த வெப்சீரிஸில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும் ப்ரோ. அதாவது அந்த அலுமினி மீட்டிங்கில் அந்த லவ்வர் வந்து விட்டு போயிடுவாங்க. அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சீன், ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். ஃபீல் பண்ணி அழுதுட்டு கீழே வருவார். அந்த ஷாட் தான் ப்ரோ எனக்கு கவின் ப்ரோ நான் பார்த்து மெஸ்மரைஸ் ஆனது. ஆஹா, இவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆக்டர், இவருக்குள்ளே வேற மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக் எமோஷனை டெலிவர் பண்ணுறாருன்றதை நான் அப்போவே பார்த்தேன் ப்ரோ. அழுதா என்னடா இப்படி அழுகுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போவே ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அதை நான் லைவாக விட்னஸ் பண்ணும்போதே எனக்கு ஒரு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. டேடா பார்த்தோன்னையும் பிளாஸ்ட் ப்ரோ. ஆஹா, பொடிஸ்டார் அவர். அவள் தான் அவர் வேறு மாதிரி பர்ஃபார்மரு, ஒரு ஹீரோ ஒரு பர்ஃபார்மரு வேறு அப்படின்ற ஒரு பிளெண்டு இவர் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த இடத்துல ஃபஸ்ட் அப்போவே எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. டாடா பார்த்தோன்னே பயங்கர கன்ஃபர்மேஷனு. அப்புறம் வந்து அப்படியே செட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது வந்து வேறு மாதிரியான ஒரு ஜோனில் அவர் பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கார். நமக்கே எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துடுச்சு. அவர் பார்த்தா பயங்கர மூட்லேயே இருப்பார், அந்த கேரக்டர் மூட்லேயே இருப்பார், இதுலேயே இருப்பார். அப்படி அவரை பார்க்குறதுக்கே அவர் என்ன டெலிவர் பண்ண போகிறாருன்றதை பார்க்குறதுக்கே ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நான் அதை லைவாக நான் தான் இன்ஸ்டாலையும் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு, ஏன்னா நான் பர்சனலாக வந்து அந்த இன்டர் பிளாக் அப்புறம் அந்த ஸ்காரை பார்த்துட்டு ஃபேஸில் அழுவார், மிரர் ஃபேஸ் பார்த்துட்டு அழுவார்ல, அதை நான் லைவாக லால் சார் எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் லைவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒன்று கிடச்சிச்சு ப்ரோ. அந்த லைவாக பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இப்போ எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங்கு, அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டாரா? இல்லை சிங்கிள் டேக் தான் ப்ரோ. மோஸ்ட்லி நீங்கள் கிளைமேக்ஸில் பார்க்குறதுமே சிங்கிள் டேக் தான் ப்ரோ. சிங்கிள் டேக் தான். அதாவது மேக்ஸிமம் 2 டேக் தான் போனாங்க. அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸால் அது 2 டேக் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலேயே அது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் இருக்கும். ஸோ லாங்கஸ்ட் சிங்கிள் டேக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அது நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போதே, படம் வரதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போதே எனக்கு ஸ்பீச்லெஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எஸ்பெஷலி வந்து எனக்கு நான் அவரை பற்றி நான் இங்கே பேசணும். டிஓபி அவர் வந்து எனக்கு வந்து ஹீ இஸ் மை காட்ஃபாதர், மென்டார். சினிமாவில் ஓகே, படிப்பில் நீங்கள் எப்படி இந்த படத்தில் வர மாதிரியா? இல்லை ப்ரோ, நான் இப்போ படிப்பில் கொஞ்சம் மக்கு தான் ப்ரோ. நான் இப்போ பெருசாலாம் படிக்க மாட்டேன், பட் ஆனால் படித்தா பாஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி படித்தா பாஸ் பண்ணுவேன். படிச்சுக்கிட்டு இன்ஜினியரிங் அப்படி தான் ப்ரோ. எனக்கு வந்து ஒரு 23 அரியர் இருந்துச்சு. இந்த டிபார்ட்மெண்ட் இது ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் தான். ஓகே, மெக்கானிக்கல் தான் ஆல்மோஸ்ட்டு. இது 23 அரியர் இருந்துச்சு. டிபார் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக காலேஜிலேருந்து. நீ எழுதவே கூடாதுப்பா. அப்புறம் வீட்டெலாம் கூப்பிட்டு போய் கொஞ்சம் கெஞ்சி இதுக்கு மேலே பண்ண மாட்டான்னு சொல்லி, சரி ஓகே இந்த செம் நீ எழுதக்கூடாதுன்ற மாதிரி அதை பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் கட் பண்ண படத்தில் வர மாதிரி தான் அம்மா அழுவாங்கள்ல. ஆமாம், நான் விஸ்காம் ஜாயின் பண்ண போகிறேன், அதே மாதிரி ஒரு அழுகை எங்கள் அம்மா பண்ணாங்க.
அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஒரு 3rd இயரில் எனக்கு கொஞ்சம் சரி ஓகே அட்லீஸ்ட் இதை முடிச்சு கொடுக்கலாம், ரொம்ப அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து நான் ஃபுல்லாக ஒரே ஷாட்டில் நான் ஒரு 23 அரியர் கிளியர் பண்ணிட்டீங்க. 10 அரியர் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5 அப்படியே கிளியர் பண்ணி கையில் கொடுத்துட்டு அப்படி. ஏன்னா நான் அந்த டைம் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணேன் ப்ரோ. 2013 ஊ அப்படின்னு சொல்லி தம்பிராமையா சார் நடிச்சிருப்பாரு. அது வந்து படம் வந்து பெருசாக போகலை. ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ப்ரோ. அது டைரக்டர் வந்து ஆஷிக்னு சொல்லி, அவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதாவது கேமராவில் காட்டினது சினிமா ஒரு பெரிய ஸ்கேல் அப்படின்ற மாதிரி அது. ஸோ அது வந்து அந்த படம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் தான். பட் நீங்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு வீட்டில் அலோவ் பண்ணாங்களா? வீட்டில் எப்படி இருந்தது? இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணலை. நானுமே வந்து இனிஷியலாக இப்போது காலேஜ் முடிச்சிட்ட பிறகு நான் ஒரு ஒர்க் பண்ணேன், பிபிஓவில் ஒர்க் பண்ணேன் ஒரு 1 இயர். ஸோ அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லை, அரியர்ஸ் வேறு கொஞ்சம் கிளியர் பண்ண லேட் ஆச்சு. சரி அப்படியே கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தேன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு எதுலேயுமே எனக்கு அந்த ஒரு இது கிடைக்கல. நம்மளுக்கு திருப்பி இந்த விஷயம் தானே தோணிகிட்டே இருக்கும் நம்ம படத்தில் வேறு. அதான் நம்ம படம் எது அது சினிமாவில் இல்லாதவங்களை தாண்டியும் வெளியே இருக்கவங்களையும் கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம சினிமா இருக்கிறவங்களும் ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணியிருக்கு. என்னதான் இருந்தாலுமே ஸ்டார் மூவி வந்து என்னுடைய த மோஸ்ட் பர்சனல் மூவியாக, க்ளோஸ் டு ஹார்ட் மூவியான்றது எப்பவுமே இருக்கும் ப்ரோ. ஸோ இப்போ வீட்டில் படம் பார்த்தாங்களா? பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அம்மா பார்த்தாங்க ப்ரோ, அம்மா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அம்மா தெரிஞ்சிடுச்சு இவன் வந்து இதை விட்டுலாம் வெளியே வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு. ஆனால் அம்மாவும் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் கிடையாது. ஒன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிட்ட பிறகு எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு கான்ஸ்டன்ட் சப்போர்ட். லைக் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. அப்போ வந்து எனக்கு ஃபினான்ஷியலாகவும் எனக்கு எல்லாமே ஹெல்ப் எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு. எனக்கு வந்து எங்கள் அம்மா, பாட்டி, என் தங்கச்சி வந்து யூஎஸில் இருக்கா. ஸோ பாப்பா டெஸ்னி அப்படின்னு ஒரு பாப்பா இருக்கா, இப்போ தான் பிறந்தா. ஸோ நாங்கள் 3 பேர் தான் மெயினாகவே. ஸோ அவங்களுடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தான் ப்ரோ எனக்கு. ஸோ நான் என்னதான் இதுவாக இருந்தாலுமே இப்போ இதுலேயே இருக்கும்ல, காசு இல்லை ப்ரோ, அம்மா காசு இருக்காம்மா அப்படின்ற மொமெண்ட்லாம் நிறைய எனக்கு வந்திருக்கு லைஃப்பில் பர்சனலாகவே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க பயங்கரமாக. அதாவது அவங்க கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க அப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு பயங்கரமாக அழுதுட்டாங்க, 2 பேருமே அழுதுட்டாங்க. அதனால் என்னை வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க பர்சனலாக ரொம்ப இதுவாகிட்டாங்க. அண்டு ஹாப்பியும் கூட அவங்க. ஓகே ஃபைனலி ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கான். ஸோ அதில் ஏதோ அவனுக்கு ஒரு சின்ன ரெகக்னேஷன் கிடைக்குது அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஹாப்பி ப்ரோ. இப்போ எனக்குமே இந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் கிளம்புறது நல்லா மணி பாஸ் பண்ணிடுவியாடா அப்படின்ட்டு கவின் கேட்குற. ஆமாம் ப்ரோ, அந்த ஒரு வருஷம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தான் இருந்தது. ஆமாம் ப்ரோ, ஆமாம். அது நிறைய பேர் மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க ப்ரோ. ஒருத்தர் வந்து அதான் சொல்லியிருந்தாரு. ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு ப்ரோ லிட்ரலாக அவன் இதே மாதிரி தான் என்னுடைய ஒரு டஃபஸ்ட் டைமில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து லிட்ரலாக என் கூட இருந்தான். அவனை நீங்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி அது சொன்னார். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்கும்போது ஓகே நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஆடியன்ஸை. ஸோ ஓகே நமக்குள்ளே ஏதோ லைட்டாக இருக்குது, ஸோ கனெக்ட் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம எதாவது தப்பிச்சிட்டு வந்துடலான்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது ப்ரோ, அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் கவின் அவங்கள ஒரு அரைவாரு. ஆமாம் ப்ரோ, உண்மையில அரை வாங்கினீங்களா? நான் ஆக்சுவலாக பண்ண சொன்னேன் ப்ரோ, நீங்கள் வச்சிருங்க ப்ரோ, பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்னு. பட் ஆனால் இல்லை அதுக்கு தேவைப்படலை. ஏன்னா அவரும் கொஞ்சம் லாங்காக தான் இருந்தார். பட் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டேன். நான் பார்க்கும்போது இன்னும் உண்மையிலே அரைஞ்ச தெரிஞ்சது. உங்களோட ரியாக்ஷன் அப்படி தான் இருந்தது. அப்படியா? தேங்க்ஸ். ஓகே, இப்போ படத்தில் காட்சிகள் பற்றி பேசலாம். ஏன்னா சில காட்சிகள் ரொம்பவே எமோஷனலாக இருந்தது. குறிப்பாக அவருக்கு ஒரு இன்சிடென்ட் ஆன பிறகு இந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய சீன், அதில் நீங்களும் இருந்திருப்பீங்க. ஆமாம், கீதா கைலாஷாமா எல்லாருமே இருந்திருப்பாங்க. அந்த ஒரு போர்ஷன் ஷூட் பண்ணது. ஆமாம் ப்ரோ, அதுதான் ஸ்டாரில் நான் நடித்த ஃபஸ்ட்டு ஷாட். இது ஃபஸ்ட் ஷாட் எடுக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஷாட் ப்ரோ. ஆக்சுவலாக எனக்கு அப்போது அதுதான் நான் அப்போது இறங்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஆஹா இது வேறு மாதிரியான படம், இது நம்ம வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம விஷயத்த வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுலாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது லால் சாரை பார்க்கும்போதுலாம் அந்த ஃபஸ்ட் டேவே எனக்கு பயங்கர அஸ்டானிஷிங்காக இருந்தது. அவர்லாம் நீங்கள் அந்த இன்டர்வல் பிளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சார்லாம் எல்லாமே அது ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி ட்ரீட் வேறு பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம நடிக்கிறத தாண்டி இவங்களை பார்க்குறதே ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங் ப்ரோ. ஸோ அது வந்து எனக்கு பயங்கரமாக கிடச்சிச்சு. ஒருத்தங்களை அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க எப்படி லால் சார்லாம் வந்து அன்பிலீவபிள். அது வேறு மாதிரி ஒரு மூடில் இருப்பார், வந்தால் ஒரு மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் லால் சாரை. அப்புறம் லால் சாரும் பார்த்து இன்னும் கூப்பிட்டு இது பண்ணார், கைட் பண்ணுறாங்களா? அவரும் உங்களுக்கு கைட் பண்ணாரா? இல்லை அவர் கூட காம்பினேஷன்ஸாக எனக்கு பெருசாக இல்லை. பட் லால் சார் வந்து நான் அவர் இருக்கும்போது வேறு ஏதாவது சீன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். அப்போ பார்த்துட்டு லால் சார் எனக்கு இது பண்ணு, நீ நல்லா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னார். அது வந்து கொஞ்சம் பெரிய வார்த்தை இல்லை, ஹாப்பியாக இருந்துச்சு ப்ரோ. அவர் மாதிரி ஆனால் நான் பார்த்துட்டே இருக்கோம் அவரை, நம்ம அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மர். அவரை பார்க்கும்போதே அது அவர் சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ப்ரோ. ஓகே, படம் வந்து கொஞ்சம் சீரியஸான டோனில் தான் போயிட்டு இருக்கோம். பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த சீரியஸ்னஸ் இருக்குமா இல்லை ஜாலியாக தான் இருப்பீங்க? இல்லை ப்ரோ, இது கம்ப்ளீட் சீரியஸ் தான் ப்ரோ.
ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே சீரியஸ் தான் ப்ரோ. இது ஏன்னா இது ஷூட்டிங் இதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக இதை ஷூட் பண்ண முடியும். ஏன்னா லுக் சேஞ்ச் இருக்குது, இந்த விஷயம் இருக்குன்றதால இது ஸ்டாருக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம வேறு எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா லுக்ஸ் நான் ஃபுல் ஷேவில் இருந்தேன், காலேஜ் லுக்கு, ஸ்கூல் லுக்கு அப்படின்றதால. ஸோ இந்த ப்ராசஸில் நான் இது மட்டும்தான் கம்ப்ளீட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஆமாம். இந்த படத்தில் சுகுமார் அவர்கள், காதல் சுகுமார் அவர்கள் ஒரு சீனில் வந்திருப்பாரு. அவருக்கு ஒரு டைலாக் வரும், கருப்பாக இருக்கேன் வடிவெளி மாதிரி நீ பெரிய ஆள் ஆயிடுவா அப்படின்னு ஊரில் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட யாரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ப்ரோ. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பியார் பிரேமா காதலில் வந்து பயங்கரமான எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கிடச்சி, ஆடியன்ஸ் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. பட் அது எனக்கு வந்து பெருசாக எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறதுன்னு அந்த டைமில் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அது என் விஷயத்துலையும் நான் சொல்லுவேன், நானும் இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட்டு சில விஷயங்கள் தேடி இருக்கணும். ஸோ இப்போ அந்த காதல் சுகுமார் சார் இருக்கார்ல, இல்லைன்னு சொல்லுவா, இல்லைன்னு வந்து சும்மா சொல்லுவான். ஆக்சுவலாக அந்த சீனுக்கு இன்ஸ்பிரேஷன் நீ தான் தெரியுமா, உன்னை எப்படி அந்த பியார் பிரேமா காதல் டைமில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த டைமில் வந்து பயங்கரமாக அந்த ஒரு பர்டிகுலர் சீன், அந்த ரைஸா வந்து என்னை திட்டுற சீன் தான் அதில் கொஞ்சம் ஹைலைட் அந்த படத்தில். ஸோ அந்த ட்ரெயின் வந்து தேவி தேட்டர்லாம் வந்து ஒரு 1074 சீட் இருக்குல்ல மேலே பேரடைஸ், அதெல்லாம் ஒரு ஹெவி ரோரே இருந்துச்சு அந்த சீன்லலாம். ஸோ அப்போ பயங்கரமாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம். ஸோ சிங்க் நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். ஆமாம் ப்ரோ, அது என்கிட்டே சொல்லுவாங்க ப்ரோ, அந்த நான் தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இந்த படம் சினிமா சம்மந்தப்பட்ட படம் தான். இந்த படம் மூலமாகவும் சரி, உங்களுக்கு இந்த ஜேர்னியை வச்சும் சரி, சினிமானா இதுதான் அப்படின்றது ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ லைக் அதான் தெரியுது ப்ரோ. நம்ம சினிமாவை தாண்டி ஒரு ஆக்டர் வந்து எப்படி இருக்கணும், ஒரு அதாவது நம்ம நார்மல் ஒர்க்னா நம்மளுக்கு ஒரு 9 to 5 ஒரு விஷயம் இருக்கும். அவங்க போடுற எஃபர்ட்டோட ஒரு 200 எஃபர்ட் நம்ம போட்டால் தான் 0.5% வரும், கிடைக்கும். ஸோ அந்த விதமான அன்சர்டனான ஒரு ஃபீல்டு தான். அப்போ நம்ம எவ்வளோ விதமான ஹார்ட் ஒர்க் போடணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம கொடுக்கணும், எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கணும். நம்ம ஒரு ஆக்டராக நம்ம ஒரு பாடியவும் இதையும் எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கணுன்ற ஒரு பெரிய லேர்னிங் வந்து எனக்கு ஸ்டார் தான் ப்ரோ. ஸ்டாரே கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதாவது அதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியல ப்ரோ, எவ்வளோ ஒரு எஃபர்ட். சும்மா நடிக்கணும் அப்படின்னு வர்றது கிடையாது. அது எனக்குமே ஒரு பர்சனல் லேர்னிங்காக இருக்குது. ஆக்டிங்கை வந்து பயங்கர சீரியஸாக நம்ம எடுத்துக்கணும். இன்னும் நம்ம நிறைய ஆக்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக ஆக்டிங் கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நடுவில் ஸ்டாருக்காக ஒரு பிரேக் இருந்துச்சு. நான் திருப்பி இப்போ ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ ஆக்டிங் கிளாஸ். ஸோ அது ஆக்டிங் கிளாஸ்ன்றது வந்து நான் ஆல்ரெடி ரஜினி சார் தான் சென்னை தேட்டர் அகாடமி இருக்குல்ல, ஸோ அவர்கிட்ட தான் நான் சேர்ந்தேன். ஸோ அதான் நான் நடுவில் ஷூட் இருந்தாலும் இதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. அதான் சார் நான் திருப்பி வந்துடுறேன் சார் அப்படின்னு. நான் இனிமேல் என்னுடைய கிராஃப்டை வந்து நான் இன்னும் பர்ஃபார்மராக நான் இன்னும் நிறைய வளரணுன்றது எனக்கு நிறைய இது இருக்குது ப்ரோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய என்ன க்ரூம் பண்ணிக்கணும், செல்ஃப் இது பண்ணிக்கணுன்ற இது இருக்குது ப்ரோ. பட் நடிச்சா அந்த மாதிரி காமெடியன் அந்த மாதிரிலாம் கிடையாது, பர்ஃபார்மராக எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணணுன்ற ஐடியா இருக்குது. ஆமாம் ப்ரோ. ஏன்னா ஒரு ஆக்டர்ன்றவன் வந்து எந்த விதமான எமோஷனையும் அவன் டெலிவர் பண்ணுறவனாக இருக்கணும். அதுதான் நான் வந்து ஒரு ஆக்டராக நான் மாறணும் அப்படின்றது தான் ப்ரோ இருக்கேன். ஸோ இதுக்குன்னா காமெடியாக பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எதை கொடுத்தாலுமே, எந்த விதமான எமோஷனை கொடுத்தாலும் அதை பெஸ்ட் நம்ம பண்ணி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும் ப்ரோ. அவ்வளோதான். இல்லை ஏன் அப்படின்னா காமெடியன் கேரியர் அப்படின்னா இப்போ சில நடிகர்கள் நடிக்கும்போது வேற ஒரு நடிகர் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள வந்துருவாங்க, அவர் மாதிரி இப்போ பண்ணுறாங்க. பட் உங்களுடைய நடிப்பு பார்க்கும்போது அந்த மாதிரி யாருடைய சாயலும் இல்லாமல் இந்த மாதிரி அப்படியே ப்ரோ படம் பார்க்கும்போது ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ படத்தில் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான சீன் என்ன? படத்தில் மோஸ்ட் ஃபேவரட்னா கிளைமேக்ஸ் ப்ரோ. ஆப்வியஸ்லி கிளைமேக்ஸ் தான் எனக்கு. ஏன்னா அதில் அது தமிழ் சினிமாக்கே அது ஒரு புதுசு. அதில் எக்ஸ்பெக்டாக அந்த ஒரு மாதா, அது எக்ஸாக்டாக வந்து ஒரு மாதா கனெக்ட் ஒன்று இருக்கும். அந்த அவர் அப்படி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்து இது பண்ணுவார். ஸோ படத்தில் வந்து ஒரு இடத்துல அவங்க அந்த ஹீரோயினோட வந்து அவங்க அந்த மாதா அந்த கேண்டில் வந்து அவங்க வைக்கும்போது, ஏன் நீ பேர் பண்ணால் மாதா இது பண்ண மாட்டாங்களா? ஸோ ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளையுமே ஒரு குழந்தைன்ற ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தை பிறக்கணுன்ற ஒரு விஷயத்துக்கு அப்போ வந்து அவர் முட்டி போட, அதுதான் ப்ரோ. அந்த பர்டிகுலர் ஃப்ரேமும் சினிமாட்டோகிராஃபி வைஸாகவும் அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் வந்து ஒரு மாதிரி ஒரு டிவைன் ஒரு ட்ரான்ஸ் ஃபீல் ஒன்று ஒரு ஒரு தரும் ப்ரோ. நிச்சயமாக கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுது, அதில் அது முக்கியமான ஃப்ரேம் அது. ஆமாம் ப்ரோ. ஆமாம். ஓகே. இப்போ இந்த படத்துக்கு பிறகு வேறு படங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கீங்களா? எதுவும் வாய்ப்புகள் வந்ததா? ஆக்சுவலாக பிரபு சாலமன் சார் ஆஃபீஸில் இருந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சுகுமாரன் தான் சொன்னார். இது மாதிரி கேட்டாங்க, தம்பி உன்னை நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்க பேசுவாங்க உனக்கு அப்படின்ற மாதிரி அண்ணா சொன்னார்.
ஸோ இப்போதைக்கு அது மட்டும் வந்திருக்கு. ஸோ பரல நான் இறங்கி போய் நிறைய தேடணும் ப்ரோ. தேடணும். ஏன் கேட்குறேன்னா இப்போ நிறைய பேர் வந்து தேட மாட்டாங்க, வாய்ப்பு வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்ற. ஐயோ அந்த நிலைமையில இல்லை ப்ரோ. எனக்கு அதுதான் ப்ரோ பெரிய லேர்னிங்கே. பியார் பிரேமா காதலுக்கு அப்புறமே எனக்கு கிடைச்ச, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய லேர்னிங்கே வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ஏதோ ஒரு விதத்தில் அப்பயும் நான் ஓடிட்டு தான் இருந்தேன். சம்வாட் நான் படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நான் படம் பண்ணி ஒரு 5-6 படம் ரிலீஸ் ஆகாத படங்கள் இருக்கு ப்ரோ. ஸோ நான் அதை பற்றியும் நான் கொஞ்சம் பேசணும்னு இருக்கேன். ரிலீஸ் ஆகலை ப்ரோ. அதான் ரைட் ஃப்ரம் கிரகணம் தான் ஃபர்ஸ்ட் படம், அது ரிலீஸ் ஆகலை. அப்புறம் நான் ராபின் ஹுட்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன் ப்ரோ. ஓகே. மொட்டா ராஜேந்திரன் சார் தான் லீடு. ஓகே. கார்த்திக் அண்ணான்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் புது டைரக்டர் தான் அவர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட் அது. படம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, டப்பிங் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் காப்பி முடிஞ்சு. அதான் அது ஏதோ ஒரு சில ரீசன்களால் அது இன்னும் வெளியே வரல. 6 படம் ரிலீஸ் ரெடியாக இருக்கு. ஆமாம். இப்போ நம்ம எவ்வளவோ ஹிடன் ஸ்டார்ஸ், நம்ம படம் கனெக்ட் பண்ணுறதே வந்து எவ்வளவோ ஹிடன் ஸ்டார்ஸ் இருப்பாங்கல்ல ப்ரோ. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து நான் எனக்கு கார்த்திக் அண்ணாலாம் எனக்கு இன்னுமே எனக்கு அவர் பயங்கரமாக பரவாயில்ல. ஒரு விஷயம் நடந்தாலுமே அடுத்த விஷயம் வந்து அவருக்கு பயங்கரமாக அமையும் அப்படின்ற இவங்களாம் பயங்கரமாக வரணுன்றது வந்து எனக்கு செம்ம ஆசை ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து ராபின்ஹுட் படம் பண்ணேன். அப்புறம் சைரன்னு சொல்லி இப்போ ஜெயம் ரவி சார் படம் இல்லை, ஓகே, அதுக்கு முன்னாடி சைரன்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அதுலேயுமே எனக்கு அதுலேயும் நான் பண்ணேன். அதுலேயும் எனக்கு நான் பண்ணும்போது என்னுடைய போர்ஷன் நல்லா இருக்குன்னு அப்பப்போ சொல்லுவாங்க. அது ரிலீஸ் ஆகலைனாலுமே. ஆனால் என்னுடைய ப்ரோ நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அப்போ ஆக்சுவலாக குணான்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர், என் ஃப்ரெண்டு, அவர் ஆகாஷ்வாணியோடைய மியூசிக் டைரக்டர். அவர் தான் அந்த படத்துடைய, அந்த சைரன் படத்துடைய மியூசிக் டைரக்டர். ஓகே. ஸோ அவர் வந்து அந்த ரஷ்யில் பார்க்கும்போது ப்ரோ அது சூப்பர் ப்ரோ, எனக்கு அந்த இதில் உங்களை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருப்பீங்க ப்ரோ. அப்போ சொல்லுவார், அப்போ ஆமாம் ப்ரோ வந்தால் செம்மையாக நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நினச்சிப்பேன். அப்போது சைரன் ஒரு படம் பண்ணேன், அது ஒரு படம் ப்ரோ. அப்புறம் வந்து மதில் மேல் காதல் அப்படின்னு சொல்லி பியார் பிரேமா காதல் ப்ரொடியூசர் ராஜன் அண்ணான் இருக்கார். அவரும் எனக்கு ஒன் ஆஃப் த வெல்விஷர் தான். அவர் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு 2020 மதில் மேல் காதல்னு சொல்லி முகின் ராவ் நடிச்சிருப்பாரு. அவர் கூட வந்து நான் ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து அதுவும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நின்றுட்டுருக்கு படம். பட் அது கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னார். ஸோ அதான் ப்ரோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து ரிலீஸ் ஆகி ஒரு விஷயம் தந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஸோ ஸ்டார் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த நிலைக்கு நீங்களும் போகணும் அப்படின்னு என்கிட்ட சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஒன் இண்டியா சேனல் தமிழுக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னையுமே ஒரு ரெகக்னைஸ் பண்ணி எனக்கான ஒரு டைம் கொடுத்து நான் இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. The Chennai Silks win Wow Summer Sale. Let's the celebrations begin.